பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட செந்தில வந்துட்டு நம்மளோட பாண்டியன் ரொம்பவே அவமானப்படுத்துகிறாரு. அதாவது வந்துட்டு வேலை இல்லாத உனக்கெல்லாம் வந்துட்டு வேலையோட அருமை என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு, அவமானப்படுத்தி. இதை பார்த்த மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது செந்திலுக்கு வந்து வேலை இறக்கையில் ஒரு கௌரவமாக இருந்துச்சு, இப்போ எல்லோரும் முன்னாடி வேலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பாண்டியன் பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மீனா. இதுக்கடையில் நம்மளோட மீனா வந்துட்டு நம்மளோட பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, செந்திலை கண்டிக்கிறது திட்டுறதா இருந்தால் யாரும் இல்லாதப்பா அவரை தனியாக கூப்பிட்டு திட்டுங்க, எல்லாருக்கும் முன்னாடி திட்ட வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு கஷ்டமாக இருந்தால் அவன் செஞ்ச தப்பு ஒன்றும் தப்பு இல்லைன்னு போயிடாதே, அவன் அந்த செஞ்ச இது கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க தெரியலை, அப்படி அவன் வந்து எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கி பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தான், அதனால தான் இப்போ கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடையில் நம்மளோட செந்திலுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, மீனா நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தா நம்மளோட மீனாவும் வந்து சீக்கிரமே நம்மளோட செந்திலுக்கு ஒரு வேலை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட பாண்டியன் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு கடையில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் வந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் இதை கேட்ட செந்திலுக்கு செம்மதிர்ச்சி ஆகுது. மறுபடியும் நான் கடையில் வந்து வேலை பார்க்கணுமா, பொட்டணம் அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அவமானமாக. இல்லை போய் லஞ்சத்தை வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பாண்டியன் அவமானப்படுத்தி பேச போகிறாரு.